எப்பவுமே பலருக்கும் பிடிச்சது பாதாம் பாலா தான் இருக்கும். இந்த பாதாம் பால் மிக்ஸ் வீட்ல எப்படி பண்ணலான்றது தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன். இதுக்கு கடாயில 150 கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 10 பிஸ்தா 10 முந்திரி சேர்த்திருக்கேன். பிஸ்தா இல்லைனாலும் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு பிளேட்ல மாத்தி சூடு நல்லா ஆற விட்டுட்டேன். இதுக்கு நடுவுல வந்து 200 கிராம் சர்க்கரையை மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிட்டேன். 150 கிராம் பாதாமுக்கு 200 கிராம் சர்க்கரை சரியா இருக்கும். 10 ஏலக்காய், அரை டீஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் சேர்க்கறது இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக. இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட வறுத்து வச்சிருந்த பருப்பையும் இதோட சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா பவுடர் பண்ணிட்டேன். இப்போ இதை ஏர்டைட் கண்டெய்னர்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட 1 ல இருந்து 2 மாசத்துக்கு இது கெட்டு போகாம இருக்கும். தினமும் நம்ம பால் போட்டு குடிக்கும் போது இதுல இருந்து 2 டீஸ்பூன் பவுடர் எடுத்து போட்டு நல்லா கலக்கிட்டு குடிச்சு பாத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இது கூடவே கொஞ்சமா வந்து குங்குமப்பூ சேர்த்து கர்ப்பிணி பெண்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.